சேலத்தை தாண்டி போகக்கூடிய வெளியூர் பயணிகள் இந்த முனியப்பன் கோவில்ல வாகனத்தை நிறுத்தாம போக மாட்டாங்க. காரணம், பயணிக்கும் போது இந்த முனியப்பன் கண்டிப்பா நமக்கு துணையாக வருவாரு அப்படிங்கறதால தான். இந்த கோவில்ல வேண்டிட்டு எலுமிச்சை கனியை வாங்கி நம்ம பக்கத்துல வச்சுட்டு போனோம் அப்படின்னா எந்த ஒரு விபத்தும் நமக்கு வராது. விபத்துகள்ல இருந்து காப்பாற்றுவார் இந்த காவலன் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாவட்டத்துக்கே ஒரு காவல்காரனா இருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷயங்கள் இந்த முனியப்பனை பத்தி நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதாவது நடு இரவுல இந்த முனியப்பனுடைய அதிர்வலையை நான் உணர்ந்தேன், இவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், இவரை போலவே ஒரு உருவத்தை நாங்க பார்த்தோம், எங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது எங்களை தட்டி உஷார் செய்து எங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களால நம்ம கேள்விப்படும் போது நமக்கு அப்படியே ஆச்சரியமா தான் இருக்குங்க. அந்த வகையில சேலத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பனை பற்றி பார்க்கலாம். சேலத்துல எங்க வீட்டு இருக்காரு, மேலும் இந்த கோவில்ல என்னெல்லாம் இன்னைக்கும் நடந்தது, ஏன் நாம இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாம சிறப்பு வீடியோ காட்சியும் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்க ஊர் காவல் தெய்வம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி உங்க ஊர்ல வீற்றிருக்கக்கூடிய காவல் தெய்வம் யார்? அல்லது நீங்க இந்த முனியப்பனுடைய கதைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அவரை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்க ஊர்ல இன்னும் இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் இருக்கு அப்படின்னாலும், நீங்க சேலத்துக்காரங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம், ஏதோ ஒரு கஷ்டத்தால தான் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நல்ல ஒரு பரிகாரம் செய்யணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய மூலவரா முனியப்பன் வெண்ணங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரக்கொடி படர்ந்த பகுதியில இருந்து வீட்டி இருக்காரு. அதே போல தவறை கண்டா கண்டிக்கக்கூடிய கண்களோட இந்த சிலையை பார்க்கும் போதே நமக்கு தெரியுங்க. தவறை கண்டா கண்டிக்கக்கூடிய கண்களோட வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு வலது கையில வேலும் இடது கையில வாளும் வைத்து அருள் புரிந்து வராரு நம்மளுடைய வெண்ணங்கொடி முனியப்பன். 5 தலைமுறைகளை கடந்திருக்கக்கூடியது இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான கோவில் தான். இந்த கோவில் பற்றி தெரியாதவங்களே இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வேண்டுதல்களை ஒரு சீட்ல எழுதி இந்த முனியப்பனுடைய சுலாயுதத்துல கட்டி வர்றாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பிறகு பக்தருடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக இங்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. அதே போல அந்த மாதிரி கட்டி தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பிறகு அதற்கு உரிய நேர்த்திக்கடனை இங்க வந்து செலுத்தி மகிழ்ந்துட்டு போறாங்க இந்த ஊர் மக்கள். முக்கியமா இங்க ஏன் நிறைய பக்தர்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில நிறைய பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்வினை கோளாறு, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க தகுந்த பரிகார பூஜைகளும் எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை திருஷ்டி கழிக்கப்படுவதும் இங்கு வந்து பிரசித்தம் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால அமாவாசை நாட்கள்ல ஏராளமான மக்கள் இங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியும். நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. குழந்தை பேரு மற்றும் திருமணம் வேண்டி பக்தர்கள் வந்து அதிகமா வந்து வேண்டிக் கொள்றாங்க. குழந்தை பாக்கியம் கிடைத்ததுமே தொட்டில் கட்டியும் பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாதாரணமா அந்த சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா கூட அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த முனியப்பனை அங்க நின்று வழிபாடு செஞ்சுட்டு தான் போறாங்க. அந்த குழந்தை வந்து நீதான் பாதுகாத்து வைத்திருக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. இந்த முனியப்பன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டையோ ஒரு கூரையோ அந்த மாதிரி எல்லாம் அமைக்கப்படலைங்க. ஒரு படர்ந்த ஒரு மரம் போன்ற ஒரு செடி, ஒரு கொடி, அந்த கொடிக்கு கீழே தான் இவர் இன்னைக்கும் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய வேல் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய இரும்பு கம்பி கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தா
தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்கிறதாகவும் நம்பிக்கை இருக்கு. கட்டுவர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் கொண்ட இந்த வழிபாடு சில குறிப்பிட்ட கோவில்களில் மட்டுமே நடைபெறுது அப்படிங்கிறது தனி சிறப்பு. நீங்களும் இந்த கட்டுவர்த்தனம் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்பவுமே இந்த காவல் தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய முனியப்பன் சுவாமி கோவில்ல தான் அதிகமாக நடக்கும். இந்த கோவில்ல 24 மணி நேரமும் வாகன பூஜைகள் நடைபெறுது. சேலம் வழியா நீங்க வேற ஒரு ஊருக்கு பயணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவசியமா வழித்துணைய முனியப்பனை தரிசித்து அருள் பெற்று செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த முனியப்பன் பற்றி நிறைய தகவல்கள் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலாக்கு மட்டும் இல்லாம ஆன்மீகத்துக்கும் பெயர் பெற்ற ஊர் தாங்க இந்த சேலம். சேலத்துல ஈஸ்வரன், பெருமாள், மாரியம்மன் மட்டும் இல்லாம காவல் தெய்வமான முனியப்பனுக்கும் சிறப்பான வழிபாடுகள் அதிகம் இருக்கு. ஊட்டு முனியப்பன், அதே போல செட்டிக்காட்டு முனியப்பன், தலைவெட்டி முனியப்பன், மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன், இருட்டுக்கல் முனியப்பன் அப்படின்னு திசைக்கு ஒரு முனியப்பன் கோவில் சேலம் மக்களுக்கு காவல் தெய்வங்களாக இருந்தாலும் கூட பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அதாவது ஜாகிர் அம்மா பாளையத்துல கம்பீரமாக விட்டிருக்கக்கூடிய வெண்ணங்கொடி முனியப்பனை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சேலத்தை தாண்டி எந்த ஒரு வாகனம் போகும்போதும் கண்டிப்பா வெளியூர் பயணிகள் நின்று இங்க வழிபட்டுட்டு போறாங்க. நிறைய பேர் அனுபவ ரீதியா சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்து வரக்கூடிய தருணத்துல கூட அந்த கடவுளை எங்களை காப்பாற்றியது போல நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புராண காலத்துல அண்டகாசுரன் அப்படின்னு கொடிய அசுரனை அழிக்கும் பொருட்டு தான் காத்தாய் அம்மன் என்ற பெயர்ல தோன்றிய அன்னை பராசக்தி லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வாழ்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி அப்படின்னு 7 புதர்களை உருவாக்கினாங்களாம். அதன் மூலமா அசுரனை அழித்ததாகவும் பிறகு அந்த 7 முனிகளையும் ஒன்றாக்கி முனியப்பன் என்ற ஒரே வடிவமாகி கலியுகத்துல மக்களை காப்பதற்காக அன்னையால அனுப்பப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. முனியப்பன் அம்சமாக விளங்குபவரே வெண்ணங்குடி முனியப்பன். நாம முன்பு பார்த்தது போல இது ஒரு பழமையான கோவிலுங்க. 500 வருடத்திற்கு முன்னாடி ஒரு தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த கோவில்ல பொங்கல் வைத்து வழிபாடு செய்யறதெல்லாம் ரொம்ப விசேஷமா இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு வராங்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு செய்யறாங்க அப்படின்னா உடனடியா கேட்கக்கூடிய தெய்வமா இந்த கோவில் தெய்வம் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். விசேஷமான நாட்கள்ல கூட இங்க ஏராளமான மக்கள் வழிபாடு செய்யறத நம்மளால பார்க்க முடியும். நீங்க சேலம் மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப எளிமையானதுதான். பொங்கல் முடிந்ததும் இந்த ஜாகிர் அம்மாபாளையம் மாரியம்மன் கோவில் இருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் வர்றாங்க. ஞாயிறுந்தோறும் பொங்கல் வைக்கப்படுகிறது இங்க வழக்கமாகவே இருக்கு. முக்கியமாக இங்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாருமே வருவாங்க. குழந்தை வரம், திருமண தடை நீங்கிறதுக்காக இங்கு முனியப்பனை வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணம் கை கூடுது அப்படின்னும் குழந்தை இல்லா தம்பதிகள் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறது சொல்லலாம். மூலவர் முனியப்பன் வெண்ணங்கொடி அப்படிங்கிற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில அமர்ந்த நிலையில அருள்பாலிக்கிறார். இங்க மட்டும் இல்லைங்க, இந்த சேலம் மாவட்டம் முழுக்க பாத்தீங்கன்னாலே எங்க நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். இந்த ஊரை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊர்களில் முனியப்பன் தனி இந்த மாதிரி சிலையாகவோ அல்லது 2 முனியப்பன் அந்த மாதிரி இருக்கிற போல கிராம தெய்வங்கள் அதிகமாக இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அப்படி இங்கு நிறைய பேர் இருக்கிற இந்த கோவிலில் வழிபாடு செய்து பார்க்க முடியும். முக்கியமா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இயற்கையாகவே பய உணர்வு உள்ளவங்க முனியப்பனுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிக் கொண்டு இங்க அதிகமான பேர் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம திருஷ்டிக்களியை எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி கழிக்கிறதையும் கூட நாம இங்க பார்க்க முடியும். அதிசயத்தின் அடிப்படையில என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, வேல் விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்கு. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தா தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்கிறதாகவும் நம்பிக்கை இருக்கு. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படின்னு பெயர் சொல்றாங்க. இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்கள்ல தான் நம்மளால பார்க்க முடியும். இது இந்த கோவில்ல மிகவும் ரொம்ப அரியது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காவல் தெய்வமான
வெண்ணங்கோடி முனியப்பனை பற்றி ரொம்ப சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.